ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து வியாழக்கிழமை, குரு பகவானுக்குரிய நாள், குருவிற்கு உரிய நாள், குரு பகவானுக்கு உரிய நாள். நம்ம அதனால் நீங்கள் யாரை குருவாக நினைக்கிறீங்களோ அவரை நினைத்து ஒரு மனசார வந்தனம் பண்ணுங்கள். சிவபெருமான் கோயிலுக்கு போய் குருவாக இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணிட்டு வாங்க. அப்படி உங்களால் முடியல அப்படின்னா வீட்லேயே, நான் எப்போவும் சொல்கிறது அதுதான், வீட்லேயே நீங்கள் விளக்கேற்றி அவரை நினைத்து சாமி கும்பிடுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சஷ்டி திதி. இன்றைக்கி வந்து சஷ்டி திதி, முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதி 21/11/2024 நவம்பர் மாதம் வியாழக்கிழமை, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள். இன்றைக்கு வந்து சஷ்டி திதி, அதாவது முருகப்பெருமானுக்குரியது. பூச நட்சத்திரம், அமிர்த யோகம், சித்த யோகம், திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம், சோழவந்தான் சமீபம் குருவித்துறை ஸ்ரீ குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்ய நன்று. இன்று சத்ய சாய்பாபா வழிபாடு, சாய்பாபா வழிபாடு, சத்ய சாய்பாபா வழிபாடு நன்று. தேய்பிறை சஷ்டி சுப முகூர்த்த நாள். நாளைக்கு வந்து தேய்பிறை சப்தமி, அஷ்டமி 23ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை அஷ்டமி. நேரம் சரியில்லை அப்படின்றவங்க காலபைரவர், தேய்பிறை அஷ்டமினாவே உங்களுக்கு காலபைரவர் ஞாபகம் வந்துடணும். அந்த அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல இதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. தேய்பிறை அஷ்டமிக்கு வந்து நீங்கள் காலபைரவரை வணங்குங்க, அவ்வளோ நல்லது. அப்புறம் வந்து இன்றைக்கி சஷ்டி திதி. இன்று ராகு காலம் 1 to 3, குளிகன் 9 to 10, யமகண்டம் 6 to 7. விருச்சிக லக்கணம், இருப்பு நாளிகை 4 வினாடி 22, நாளிகை 22 வினாடி. ஏலக்காய் பொடியை தேனில் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டு வர வயிற்று வலி, வயிற்றுப்பொருமல், அஜீரணம் குணமாகும். நீ நடந்து போக பாதை இல்லை என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே ஒரு பாதை தான். தன்னம்பிக்கைக்கு நமக்கு மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. சந்திராஷ்டமம் வந்து இன்றைக்கி வந்து நல்ல நேரம் வந்து 10:45 to 11:45 ஒன்று தான். கௌரி நல்ல நேரம் 12:15 to 1:15, 6:30 to 7:30 மாலை. சந்திரகோரை 11 to 12, சுக்கரகோரை 9 to 10, புதன் கோரை 10 to 11, குருகோரை 6 to 7. இந்த ஹோரைகள் நாளும் முக்கியன்றதை கொடுத்துருக்காங்க. சந்திராஷ்டமம் ராசி நட்சத்திரம் தனுசு ராசிக்கு, தனுசு ராசியில் கேட்டை நட்சத்திரம், மூல நட்சத்திரம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருக்கவும். ராகு காலம் 1 to 3, விருச்சிக லக்கணம். இன்றைய ராசி பலன். மேஷம் வெற்றி, ரிஷபம் பீடை, மிதுனம் தாமதம், கடகம் நன்மை, சிம்மம் வரவு, கன்னி பயம், துலாம் சுபம், விருச்சிகம் அச்சம், தனுசு இரக்கம், மகரம் நட்பு, கும்பம் ஆதரவு, மீனம் லாபம். தேய்பிறை திதி மேல்நோக்கு நாள். நாளைய விசேஷங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? நாளைக்கு வந்து சப்தமி திதி, சனிக்கிழமை தான் தேய்பிறை அஷ்டமி. என்னது இது வரமாட்டேங்குது. நாளைய விசேஷங்கள் வந்து திதி வந்து சப்தமி திதி. நாளைய விசேஷங்கள் ஒன்றும் இல்லை. ஓகே, நாளான்னைக்கு தான் தேய்பிறை அஷ்டமி, காலபைரவர் வழிபாடு. ஓகேங்க, பஞ்சாங்கம் பார்க்கலாம். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு வந்து 21 நவம்பர் 21 வியாழக்கிழமை, சஷ்டி திதி 6. சுபநாள், சஷ்டி விரதம், குரு புஷ்யம், தனுராயணம்
1:42 இரவு. நாளைக்கு கோரக்கர் இது ஜெயந்தி. நாளான்னைக்கு காலாஷ்டமி, காலபைரவர் அஷ்டமி, ருத்ராஷ்டமி, வைத்ருதி சிரார்த்தம், வாஸ்து நாள் காலையில் 10 மணிக்கு. அதாவது வாஸ்து நாள் வந்து காலபைரவர் வழிபாடு சனிக்கிழமை. அதனால் அன்றைக்கி ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் சனிக்கிழமை வந்து இது பண்ணுங்க. திருமண பொருத்தம் நான் வந்து என்ன ராசிக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு நான் சொன்னேன். சு சே சோ லா லீ லூ லே லோ ஆ. மேஷ ராசியில் அஸ்வின் நட்சத்திரம், பரணி, கார்த்திகை 1க்கு உரிய நட்சத்திரம், ராசி, முதல் எழுத்து. இந்த எழுத்தில் பேர் வைக்கலாம். 2வது ரிஷப ராசி. ரிஷபத்தில் வந்து கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிடம் 1, 2. இதுக்கு என்ன பேர் முதல் எழுத்து? இ, உ, ஏ, ஓ, வா, பா, வி, வு, வே, ஓ. இது வந்து ரிஷபராசிக்கு. ஆன்மீக ஜோதிடம் இவர் வந்து ஜெயப்பிரகாஷ்ங்கிறவர் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி வந்து கா, கே, கு, கா, ஞா, சா, கே, கோ, கோ கொல்லுங்கிற இதுக்கு வரும் இல்லை, சின்ன கோ, கோ, ஹா. மிருகசீரிடம் 3, 4 பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் 1, 2, 3, மிதுன ராசி. இதில் உரிய நட்சத்திரமும் முதல் எழுத்து ராசியும். இதை நீங்கள் இது பண்ணலாம். ஒவ்வொரு நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள், ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாதம் வீதம் 27 நட்சத்திரங்களுக்கும் மொத்தம் 108 பாதங்கள் ஆகும். 108 வேத சாஸ்திரங்கள் முக்கியமானவை. ஆனால் ஜாதகத்துப்படி 108 தான். ஆனால் வேத சாஸ்திரப்படி அபிஜித் நட்சத்திரமும் ஒன்று இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அந்த புக் அங்கே இருக்குதா? சரி, இன்றைக்கி வந்து சஷ்டிங்கிறதுனால முருகப்பெருமானுக்குரியது. ஓம் முருகா முருகா முருகா. முருகனுக்கு எவ்வளவு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், முருகப்பெருமானுக்கு எவ்வளவு இருக்குது. கந்தர் அனுபூதி, தேவி ஸ்தோத்திரங்கள், சரஸ்வதி ஸ்தோத்திரங்கள், சிவன், முருகருக்கு, சுப்பிரமணியருக்கு என்னென்னங்கிறத பார்க்கலாமா? இங்கே பாருங்க. அஷ்டகம், ஹே ஸ்வாமிதா அஷ்டகம், அஷ்டோத்தர சதநாமாவளி, கந்தர் அனுபூதி, கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ், பஞ்சக சோத்திரம், பஞ்சரத்தின சோத்திரம், புகழ் மாலை, புஜங்க ஸ்தோத்திரம், பெருமை, போற்றி, மங்களம், கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி, தேவசேன அஷ்டோத்தர சதநாமாவளி. அதனால் கந்தர் அனுபூதி, வேல்மாறல், இன்னும் எவ்வளவு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் முருகப்பெருமானுக்கு உரியது. அதனால் நீங்கள் எது உங்களால் முடியுதோ அதை நீங்கள் ஏதாவது ஒன்று பாராயணம் பண்ணுங்கள். சர்க்கோணம் கோலம் போட்டு அவருக்குரியது பஞ்சாமிர்தம் தான். ஒரு வாழைப்பழத்தை சக்கரை போட்டு பிசைஞ்சு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு வச்சிங்கனாவே அவ்வளோ ஒரு சிறப்பானது. இல்லை வீட்டில் என்ன இருக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க. கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், உங்களால் என்ன படிக்க முடியுதோ அதை நீங்கள் படிங்க. கந்தசஷ்டி கவசம், திருப்புகழ், எவ்வளவோ இருக்குது. அதையெல்லாம் நம்ம சொல்லி மாள முடியாது முருகப்பெருமானுக்கு. சட்கோண கோலம் போட்டு இது வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதை எடுக்காத விட்டுட்டேன். இவங்க இதுலேயே தலைவி ஏதாவது ஒன்று சொல்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னால் நேரில் சொல்ல முடியல, அதனால் நான் வந்து இதை அப்படியே சொல்கிறேன். அருள்மிகு ஐயப்பன் சரணங்கள். கந்தசஷ்டி கவசம்
சரி, இதையாவது சும்மா ஒன்று பார்க்கலாம். துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் தோம் நெஞ்சிற் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலோன்